ஓம் சக்தி பராசக்தி ஓம் நம சிவாய் அப்பன் கைலையின் அத்தனாரி ஈசன் பாதமே சரணம் குருவே சரணம் ஓம் நம சிவ குருவே சரணம் ஓம் அத்தனாரி ஈசனே சரணம். சாமி ஆத்மா வணக்கம் சாமி. சாமி நம்ம இப்போ நான் போடுற வீடியோலாம் சாமி கொஞ்சம் உங்களுக்கே குழப்பமா இருக்கு. என்னடா என்ன இந்த சாமி நல்லா தான் இருந்தாரு, போட்டு என்னென்னமோ போட்டுட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருப்பீங்க சாமி. நீங்க எப்படி நினைச்சாலும் சாமி, எனக்கு ஐயன் ஈசான் சாமி என் குரு என்ன எனக்கு உணர வச்சு சொல்ல வைக்கிறாரோ அதுதான் சாமி. இந்த அவதார பத்தி நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியதா இருக்கு சாமி. நீங்க என்ன நினைச்சாலும் சரி சாமி. ஆனா ஒரு நாள் உங்களுக்கு புரியும் போது சாமி, அப்ப அப்ப ஐயா சொன்னதெல்லாம் உண்மைதான், நாம புரிஞ்சுக்கல அப்படின்னு நீங்க நினைச்சுக்குவீங்க. அப்ப சாமி நீங்க எப்படி அப்ப நீங்க நினைக்கும் போது அதோட வருத்தம் உங்களுக்கு இதா இருக்கும். ஆனா அதை பத்தி சாமி அந்த அவதாரம் நான் கிடையாது சாமி. இருந்தாலும் என்ன இவரு அவதாரம் இருக்கிற மாதிரியே போடுறாருன்னு நினைப்பீங்க. அந்த அவதாரம் நான் கிடையாது சாமி. ஐயன் இந்த அவதாரம் பத்தி உணர வச்சு சொல்ல வைக்கிறதா சாமி நான் சொல்லிக்கிட்டு இருக்கோம் சாமி. இப்ப இந்த அவதாரம் சாமி நம்ம ஐயா நம்ம ஏற்கனவே சாமி பழனி, நம்ம சென்னி மலை, அப்புறம் நம்ம கொங்கன் சித்தர், ஊதி ஊர் கொங்கர் சித்தர், இதெல்லாம் சொல்லி இருக்கிறேன் சாமி. ஒவ்வொரு கோயிலுக்கு ஒவ்வொரு கொங்கன் ஈசன் கோயிலுக்கு சாமி, நம்ம பின்னாக்கு ஈசன் ஐயாவுக்கு, அப்புறம் நம்ம பழனி போகர் ஈசன் ஐயாவுக்கு, இப்ப சாமி மருதமலை பாம்பாட்டி ஈசன் ஐயா அவன் அந்த தொடர்புலும் சாமி ஒவ்வொரு தொடர்புலையும் இருக்கு சாமி, ஒவ்வொரு ஈசன். இப்ப நீங்களாம் சாமி இன்னும் சித்தர்னு 18 சித்தர்னு நினைச்சிட்டு இருந்தீங்கல்ல, சித்தர் நானும் போட்டிருந்தேன் சாமி. இது சாமி இந்த உலகத்துக்கு சாமி சித்தர்னு அந்த அரக்கம் மாத்தி வச்சிருக்கிறான். ஈஸ்வரங்கிறது சாமி சித்தராக்கி வச்சிருக்கிறார் அப்படி சாமி. எல்லாமே சாமி அவங்க 18 பேரும் சாமி அகத்தியர் சாமி 18 பேரும் சாமி ஈஸ்வரன் தான் சாமி. அதனால சாமி ஈஸ்வரன் சொல்றேங்க சாமி. இப்ப நம்ம மருதமலை பாம்பாட்டி ஈசன் அப்பாவோட தொடர்புல எப்படி சாமின்னா, ஐயா சாமி 18 சித்தர்கள் 18 ஈசன்கள் ஆட்சி பெற்ற 19வது ஈசன் அவதாரம் சாமி. அந்த ஒவ்வொன்று ஜாயிண்ட் கலெக்ஷன் இருக்குது சாமி. நம்ம 18 இதில் போட்டிருக்கிறோம்ல, அந்த 18 ஈசன்கள் ஆட்சி பெற்ற ஒரு அவதாரம் 19வது ஈசன் அவதாரம் சாமி. அந்த கலெக்ஷன் இருக்குது சாமி. அதனாலதான் இது உங்களுக்கு சொல்ல வேண்டியதா இருக்குது. ஏன்னா ஐயனோட அவதாரம் பத்தி இதெல்லாம் சொன்னாதான் சாமி உங்களுக்கு தெரியும். நாளைக்கு வரும்போது நீங்க இதை நீங்க தெரிஞ்சுக்குவீங்க. ஓ ஐயா சொல்லி எனக்கு சொன்னதெல்லாம் இதெல்லாம் இப்படிதான் வருமா அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கிறது தான் சாமி. இதை நான் போட்டுறேங்க சாமி. இப்போ உங்களுக்கு இந்த உலகத்துக்கு மக்களுக்கு தெரியப்படுத்திட்டு இருக்காங்க சாமி. இது மருதமலையில் சாமி நம்ம ஒவ்வொரு ஐயனோட பழனி போக ஈசன், பின்னாக்கு ஈசன், இப்படி சாமி கொங்கண ஈசன், பாம்பாட்டி ஈசன்ல எப்படின்னா சாமி ஐயா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஐயா ஒரு சாமி அங்க போய் தவத்தில் உட்காருவாங்க சாமி. நம்ம ஐயா ஈசன் அவதாரம் எடுக்கிறாங்களே சாமி 19வது சாமி, அவரெல்லாம் அங்க போய் தவத்தில் உட்காந்து ஐயா ஒவ்வொரு பாடமா உங்களுக்கு கொடுத்துட்டே இருப்பாரம்மா. முதல் சாமி அவர் நான் தான் அந்த 19வது ஈசன் அவதாரம்னா அவருக்கே தெரியாதம்மா. அவருக்கே தெரியாம இருக்கும்போது ஐயா தான் சாமி ஒவ்வொரு ஈசன் ஐயாவும் ஒவ்வொரு இடத்துல அவர் அங்க போய் தவத்தில் உட்காரும்போது உணர வச்சுட்டு அந்த பாடத்தை கொடுத்துட்டே இருப்பாங்களாம் சாமி. அப்ப அந்த இதுலதான் சாமி மருதமலையில போய் ஐயா சாமி மெயினா அங்கேயும் சாமி போயிட்டு வருவாராம். அங்க போய் ஐயனோட ஜீவ சமாதி உட்காந்து தவத்தில் இருக்கும்போது சாமி நம்ம பாமாட்டி ஈசன் ஐயா அவருக்கு பாடம் கொடுத்துட்டே இருப்பாரு. அவரும் சாமி ஒவ்வொரு ஈசனும் ஐயாவும் சாமி அந்த பாடத்தை கொடுத்து அந்த 19வது ஈசன் ஐயா அவதாரத்தை அவருக்கு உணர வச்சு பாடத்தை கொடுத்து ஞானத்தை கொடுத்து தன் மாயா பிறப்புல சாமி 18 ஈசன் ஐயாவும் சேர்ந்து இப்போ சாமி மருதமலை ஈசன் பாம்பாட்டி ஈசன் சாமி அவரும் பாடம் எல்லாம் கொடுத்து உபதேசங்கள் கொடுத்து சாமி ஐயா இந்த உலகத்துக்கு மொல்லமா அவங்களோட சக்தி அவங்களோட பிறப்பு எல்லாமே அந்த ஈசன் ஐயாவுக்கு சாமி அவதாரம் எடுக்கிறாங்க. 19வது ஈசன் குள்ளை ஈசன் அவதாரம் சாமி, அவரு பேரு குள்ளை ஈசன். அந்த ஐயாவுக்கு சாமி பாடத்தையே ஒவ்வொரு இடத்துல அவங்க உபதேசம் கொடுத்துட்டே இருப்பாங்க அந்த ஐயாவுக்கு. அந்த இதுல தான் சாமி நம்ம மருதமலை பாம்பாட்டி ஈசனையும் சாமி
அவரும் தன்னை அரவணைச்சு அந்த குழந்தைக்கு தெரியாது, ஏன்னு தெரிஞ்சமே இந்த உலக மாயப்பிறப்புன்னு என்னன்னு தெரியாது அந்த ஐயாவுக்கு. அப்போ வந்து அவரு தான் சாமி எல்லாமே சாமி என்ன வழி நடத்தியிருக்கிறாங்க. ஒவ்வொரு ஈசன் அப்பாவும் சாமி சூட்சமமா முறையில் உங்களுக்கு எல்லாம் பாடங்கள் கொடுத்து வழி நடத்தி இப்படி இந்த மாதிரி தான் சாமி ஐயா வந்து அவதாரத்துக்கு உருவாக்கி இருக்கிறாங்க. முழுமையா இந்த உலகத்தை காக்கிறதுக்கு சாமி 18 ஈசன் ஐயாவும் சேர்ந்து எல்லாமே ஒவ்வொரு ஈசன், முருக ஈசன், விநாயக ஈசன், இத்தனை பேரும் சாமி எல்லாமே அந்த அரக்கன் அழிக்கிறதுக்கு. ஏன்னா 19வது ஐயனோட என்ன அவரோட இதுல தான் சாமி, அவர் கையில தான் அவர் வந்து மரணம் இருக்குது சாமி. அந்த மரணம் பத்தி சாமி வீடியோவில் உங்களுக்கு ஒன்று வந்து சாமி ஒவ்வொன்றும் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். அந்த மரணம் எப்படி வரும், அவனுக்கு எப்படி எதனால வந்து மரணம் வரும், இதெல்லாம் வந்து சாமி அந்த கடைசி வீடியோவில் சாமி கொஞ்சம் உங்களுக்கு வந்து அதை வந்து தெரியப்படுத்த ஆரம்பிச்சாமி. ஐயா கொடுத்துருக்கிறாரு, என்னை உணர வச்சு இதெல்லாம் மக்களுக்கு சேர்த்து சொல்லுங்க அப்படின்னு சாமி என் மூலியமா ஐயா எனக்கு கொடுத்த அந்த பாக்கியம். என் அப்பா ஈசன் சிவகுருநாதர் 19 ஈசன், அனைத்து தெய்வ ஈசன்களும் சாமி, கடவுள் ஆதிபராசக்தி எல்லாமே எனக்கு இந்த வந்து இந்த உலகத்தை சேர்த்துன்னு வந்து கொடுத்துருக்குறாங்க. இது நான் தவறாக சேர்த்திருந்தேன், இது வரைக்கும் நான் உயிரோடு வந்துருக்க மாட்டேன். ஏன்னா போலிகள் வந்து சாமி போலியாக போட்டு நான் தான் அவதாரம் போட்டு சாமி அவங்களுக்கு என்ன தண்டனை கிடைச்சிருக்குன்னு உங்களுக்கே தெரியும். அதை வந்து நான் ஒருத்தர் வந்து இவங்க தான் அப்படின்னு சொல்லி வந்து நான் வந்து குறை சொல்ல மாட்டேன் சாமி. ஏன்னா அவங்க செய்த பாவ கர்மா வீணை. நல்லதை நோக்கி போகும்போது சாமி நல்லது நடக்கும். தீய எண்ணத்துல வந்து இந்த உலகத்துக்கு தெரியப்படுத்தும் போது சாமி ஐயன் கொடுக்கறது என்ன மரணம் தான் சாமி. பாவ கணக்கை ஏற அது மரண கணக்கா ஆகிரும். இது வந்து சாமி இது எனக்கு கொடுத்த ஐயன் இந்த உலகத்துக்கு தெரியப்படுத்துன்னு சாமி உங்களுக்கு முன்னால் உட்காந்து இது வந்து உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறேன் சாமி. இதெல்லாம் சாமி 19வது ஈசன் அவதாரத்தாக சாமி ஒவ்வொரு கோயிலில் இன்னும் வந்து சாமி ஐயன் வாங்கின இடம் இன்னும் நிறையா இன்னும் கொஞ்சம் விஷயங்கள் இருக்கு சாமி. ஒவ்வொரு வீடியோவில் உங்களுக்கு தெரியப்படுத்தணும் சாமி. நீங்க என்ன வேணும் சாமி கமெண்ட்ஸ் என்ன வேணும் திட்டினாலும் சரி, புகழ்னாலும் சரி, எனக்கு வந்து அதை பத்தி எதுவும் சாமி. புண்ணியம் உனக்கு, பாவம் உனக்கு. பாவத்தை செய்யவங்களுக்கு சாமி என்ன கிடைக்க போற தண்டனை யமலோகம். புண்ணியத்தை செய்யறவங்களுக்கு சாமி சொர்க்கம். இது 2 தான் சாமி. புண்ணியம் உனக்கு, பாவம் உனக்கு. இந்த 2ல எது வேணா எடுத்துக்கலாம் சாமி. ஒருத்தர் வந்து நான் வந்து குறை சொல்றதோ என்னை திட்டாங்கன்னு சொல்லி வருத்தப்பட போறதில்ல சாமி. இதுல என்னை புகழ்ந்து பேசுறான்னு என்னை புகழ்ந்து பேசுறாங்கன்னு அதுக்கு வந்து சந்தோஷப்பட போறதில்ல. இந்த யூடியூப்ல எனக்கெல்லாம் வந்து பேரும் புகழ் கிடையாது. இந்த பேரும் புகழ் பணம் காசு இது எதுவுமே எல்லாம் ஒரு மாய சாமி. ஆனா நிஜங்கிறது சாமி உடலே மாயை. ஆனா ஆன்மா தான் நிஜம். அந்த ஆன்மாவாக சாமி இந்த உலகத்துல என்னை போல சாமி இந்த உலகத்தின் அனைத்து ஆன்மாக்களும் முக்தி நிலை அடையணும், பிறவா நிலை அடையணும். நான் ஆன்மா தான் பார்க்குறேன் சாமி. இந்த பேரும் புகழ் இந்த போட்டி போடாம இதெல்லாம் எங்களுக்கு எதுவுமே இல்லை சாமி. இது எல்லாம் இந்த மாய பிறப்பை கடந்து நிற்கிறோம். நாங்கள் மேலே நின்று கீழே பார்க்கும்போது சாமி ஓடிக்கிட்டு இருக்கோம். மாயிலே ஒவ்வொரு மனிதன் அரக்கண பிடியில மாட்டிக்கிட்டு அடிமை வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டு இருந்தோம். நானே ஒரு அடிமையில தான் வாழ்ந்துட்டு இருந்தேன் சாமி. ஆனா நான் யாரும் என்னை உணரும் போதோ சாமி மாயப்பரப்பு இருக்கும்போது தான் என் அப்ப பெருமான் ஈசனையே ஆதியும் அந்தமும் ஐயனோட தரணாகதி அடைஞ்சிச்சாமி. முக்தின்னு ஒன்று கேட்டேங்க சாமி. இது வந்து அந்த முக்தின்னு கேட்கும்போது சாமி அந்த உலகத்துக்கு எனக்கு கிடைச்சது. இந்த ஆன்மாவுக்கு சாமி ஓம் அண்டம், அந்த அண்டத்துல ஆதியும் அந்தம் நமச்சிவாய் ஓம் ஆதிபராசக்தி. அந்த அண்டத்துல எனக்கு இந்த ஆன்மாவுக்கு அந்த உலகத்துல ஐயா வந்து தன்னையே அரவணைச்சிட்டாங்க. தாய் தந்தைய இந்த உடல் உள்ள ஆன்மையை அரவணைச்சு எனக்கு இதெல்லாம் கொடுத்துருக்குறாங்க. இந்த மாயை பார், மனிதர்கள் என்ன நிலையில ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க, புண்ணியம் எது பாவம் எதுவும் ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க, மாயை அரக்கன் பிடியில வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க, அடிமை வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. இவங்களோட சுதந்திர வாழ்க்கையே கிடையாது. இது எல்லாமே சாமி அரக்கன் ஒவ்வொன்றும் உங்கள் வாழ்க்கையை அவன் தான் தீர்மானிக்கிறான். அந்த மாயை அரக்கன் வரம் பெற்ற அரக்கன் தான் சாமி இந்த உலகத்துல எல்லாரோட வாழ்க்கை மனிதனோட வாழ்க்கையே அவன் தீர்மானிக்கிறான். இந்த ஆன்மா கொடுத்து அந்த தாய் தந்தை, இந்த உடல் கொடுத்து தாய் தந்தை, இது இந்த உடல் மாயங்கிற உலகத்தை ஆண்டுகிட்டு சாமி எத்தனை ஆத்மாக்களைய கஷ்டப்படுத்தி துன்புறுத்தி நிம்மதியில்லாத வாழ்க்கை, தன் பிறப்புன்னு என்னான்னு தெரியாம வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த உலகத்துல சாமி இப்படியெல்லாம் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. நல்லது நம்ம சொல்லும் போது சாமி அது ஏத்துக்கிற அது மனசு வர்றதில்ல. எல்லாமே சாமி அந்த அரக்கன் தீர்மானிக்க உங்க வாழ்க்கைய
நீங்க என்ன இந்த உலகத்துல வந்து எந்த ஒரு கேள்வியும் அரசு எதுவுமே எங்கேயுமே கேட்க முடியாது சாமி. கேட்டீங்கன்னு வச்சு சாமி உங்களை தீவிரவாதின்னு முத்திர குத்திடுவான். நாம நல்ல ஆத்மாக்களை வந்து இந்த உலகத்தை தெரியப்படுத்தும் போது சாமி போலிச்சாமியார் முத்திர குத்திடுவான். ஆனா அந்த போலிச்சாமியாருக்கு தான் சாமி பாதுகாப்பு பந்தோஸ்து இது எல்லாம் ராஜ மரியாதையோட சாமி தான் போலிச்சாமியார் வாழ்ந்துருக்கு. நல்ல ஆத்மாக்கள் விடமாட்டான் அரக்கன். நீங்க என்ன செய்யறீங்க என்ன பண்றீங்கன்னா அந்த அரக்கனுக்கு தெரியும். நீங்க என்ன வாழ்க்கை தேர்ந்தெடுத்து எப்படி போறீங்க, ஒரு இறைவன் பாதையில நீங்க போற மாதிரி இருந்தா சாமி முக்தி நிலையில நீங்க தவத்துல உட்காந்து கூட அவனுக்கு தெரியும். ஏன்னா அவன் இந்த உலகம் வந்து அவங்க கையில இருக்கான். ஏன்னா வரம் வாங்கின ஒரு அரக்கன் அவனும் தீர்மானிக்கப்பட்டதா சாமி. இந்த உலகத்தை அனைத்து மாய மக்கள் வந்து சாமி நீங்க உணராம ஓடிக்கிட்டு இருக்கிறீங்களே, இது நினைச்சதா சாமி உங்களை பார்த்து பரிதாபப்படுறதா கோவப்படுறதா எதுவுமே இல்லை. ஒரு குழந்தைகள் எப்படி விவரம் தெரியாம இந்த குழந்தைங்க ஒரு பூமியில வாழ்ந்துட்டு இருக்குதோ அந்த மாதிரிதான் உங்களை நான் பார்க்கறேன். உங்களை திட்ட முடியாது. ஏன்னு சாமி மாயால வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க. உங்களோட பிறப்பு என்னாலும் தெரியாம வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க. உங்களை என்ன பேச முடியும். ஏன்னா மாய அரக்கனை ஆண்டுட்டு இருக்கிறான், இந்த உலகத்தையே ஆண்டுட்டு இருக்கிறான். இதனால சாமி உங்களுக்கு தெரியறது இல்லை. நல்லது சொல்லும் போது கேட்க நேரம் இல்லை. இந்த மாய உலகத்துல சினிமா போட்டி பொறாமை வஞ்சகம் எத்தனை டிவி சினிமா எத்தனை இது சாமி கொடூரமான இந்த பூமியில் வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க. இது எல்லாம் சாமி உணர வைக்கதான் 19வது ஈசன் ஐயா குள்ள ஈசன் அவதாரம் எடுக்கிறார். இத்தனை 18 ஈசன் ஐயாவும் சேர்ந்து அவருக்கு வந்து ஆசீர்வாதம் கொடுத்து ஞானத்தை கொடுத்து உபதேசம் கொடுத்து சக்திகள் கொடுத்து இத்தனை கடவுள்கள் இறைவன் ஓமண்டத்தில் இறைவன் அப்பா ஆதி கணபதி முருகப்பெருமான் விஷ்ணு ஈசன் பிரம்ம ஈசன் யம ஈசன் இத்தனை ஈசன் சாமி ஐயாவுக்கு பாடம் எடுத்து அந்த சக்திகள் கொடுத்து சிவனாவா இந்த உலகத்துக்கு வர்றாரு ஐயா. எதுக்காக? எல்லாம் இந்த உலக மக்களை காக்க அடிமைத்தனத்துக்கு காத்து அந்த சொர்க்கத்துக்கு கூட்டிட்டு போக சாமி இத்தனை இது நடந்துட்டு இருக்குது. இது எல்லாம் நீங்க உணரணும். நீங்க என்ன பேசினாலும் சாமி இது ஒரு நீங்க என்ன நினைச்சா எனக்கு அதை பத்தி கவலை. என் கடமை எனக்கு கொடுத்து என் தாய் தந்தை உலக ஆத்மாக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும். நல்வழி வாழ்க்கை வாழணும். உங்க மாய பிறப்பனை என்ன வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க? யார் ஆண்டுட்டு இருக்கிறாங்க உங்களை? இந்த ஆத்மாவை யார் இந்த ஆண்டுட்டு இருக்கிறாங்க? இது எல்லாம் அரக்கண பிடியிலிருந்து சாமி காக்கதான் ஐயா சிவபெருமான் 19வது ஈசனை படைத்து பூமியில படைத்து அந்த சக்தியில் தன் நிலையே தன்னையே கொடுத்து சாமி அந்த குழந்தைக்கு ஈசனாக கொடுத்து இந்த பூமிக்கு அந்த அரக்கனை அழிக்குதான் சாமி. இதுதான் சாமி இன்னைக்கு சாமி. நாளைக்கு ஒரு வீடியோ நல்லதா உங்களுக்கு சாமி. ஐயன் கொடுக்குற கட்டளை எதுவோ அதுதான் சாமி. இது வந்து நீங்களும் எல்லாத்துக்கும் சேர்த்துங்க. இந்த உலக மக்களுக்கு சாமி இந்த யூடியூப் அந்த எனக்கு வந்து கமெண்ட்ஸோ இதுக்கெல்லாம் இந்த சப்ஸ்கிரைப் கலர் இதெல்லாம் எனக்கெல்லாம் ஒன்றும் இல்லை சாமி. 2025க்குள்ள ஐயா வந்துருவாரு. என் பணியை நோக்கி என் குரு ஈசன் அப்பா வருவார். என் குரு வருவார். அந்த கைலாயநாதன் என் குரு இந்த பூமியில் வர என் அப்பன் ஈசன் அவரும் என் குரு வருவார். என் குருக்காக என் ஈசன் குரு வருவார். அந்த ஐயன் வந்த பிறகு ஐயனோட பணிக்காக நான் காத்துட்டு இருக்கிறேன். ஐயா எனக்கு வந்து அந்த உத்தரவு எனக்கு உங்களை மாதிரி தான் நான் மனிதனோட மனிதன் உங்களை மாதிரி இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன்னா ஐயனோட பாதத்துல சரணாகதி குருவோட பாதத்துல சரணாகதி அடைஞ்சு ஞானத்தை இன்னும் பெற்று இது எல்லாம் நம்ம மென்மேல் இந்த உலக மக்கள் சேர்க்கதான் சாமி காத்துட்டு இருக்கிறேன். அந்த ஐயா உங்களை மாதிரி தான் நானும் அந்த அவதாரத்தை காத்துட்டு இருக்கிறேன் சாமி. எனக்கு கொடுத்தது உங்களுக்கு இந்த உலகத்தை தெரியப்படுத்த சொல்றாரு. அதோட என் கடமை, அதோட என் இறைப்பணி. ஈசன் சித்தமே என் சித்தம். இந்த சித்தத்தை தான் சாமி உங்களுக்கு வந்து சேர்க்கறேங்க சாமி. இது நீங்க பாருங்க, எல்லாத்துக்கும் சேர்த்துங்க. நாள் நெருங்கிட்டு இருக்குது. நீங்க வந்து விளையாட்டாவே விளையாட்டு குழந்தைகளாவே நீங்க இருக்கிறீங்க. உங்களை அறியாமையே வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க. யார் ஆண்டுட்டு இருக்கிறாங்க உங்களை? இந்த உலகத்தை ஆண்டுட்டு இருக்கிறாங்க. உங்களையே ஆண்டுட்டு இருக்கிற அந்த அரக்கன் கையில இருந்து உங்களை காப்பாற்றதான் சாமி. இல்லைன்னா இந்த பூமியை நரகமாக்கிடுவான் சாமி. மாமிச வெட்டி திங்கிற மாதிரி பண்றோம். ஒவ்வொரு மனித பலிகடா கொடுத்து ரத்தத்தை குடிக்க காத்துட்டு இருக்கிறான். அந்த அரக்கனை அழிக்குதான் சாமி ஐயா அவதாரம் 19வது ஈசன் குள்ள ஈசன் அவதாரம் எடுக்கிறார். இது அடுத்தது சாமி உங்களுக்கு அடுத்த ஒரு வீடியோல அடுத்தது எந்த கோயில் அடுத்தது என்ன ஐயா எனக்கு கொடுக்குறாரு அது உங்களுக்கு கொடுத்துட்டே இருப்பேன் சாமி. ஓம் நம சிவாய சரணம். ஓம் நம சிவ குருவே சரணம்.